ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 9. மந்தரை தன் சொல்லுக்கு உடன்பட்ட கைகேயிக்கு ஏற்கனவே தசரதன் வாக்களித்திருக்கின்ற 2 வரங்களை இப்போது வேண்டிக் கொள்ளும்படி தெரிவித்ததும் கைகேயி அதற்கு உடன்பட்டு கோபக்கிரகத்தில் கிடத்தலும். கூனி கூறியதை எல்லாம் கேட்ட கைகேயி, சக்கலத்திற்கு அடிமைப்பட வேண்டும்படியா எனக்கு நேரிடப் போகிறது? நானா அடிமைப்படுவேன் என்று பெருமூச்செறிந்து கூறிக்கொண்டு கோபமும் தாபமும் மிக பெற்று மந்தரையே உடனே ராமன் நாடு துறந்து காட்டுக்குச் செல்லவும் பரதன் முடிசூட பெறவும் என்ன உபாயம் என்பதை சிந்தித்து சொல்ல கடவை என்றாள். மந்தரை அது கேட்டு பரம சந்தோஷத்தை வெளியிட்டு, அம்மா கைகேயி, அந்த உபாயம் உனக்கே தெரிந்திருந்தும் என் வாயார் கேட்க விரும்புகின்றனை போலும். சொல்லுகின்றேன் கேளாய். முன்பு தேவாசுர யுத்தத்தில் தேவேந்திரனுக்கு துணை புரிய சென்ற உனது பர்த்தா உன்னையும் அழைத்து கொண்டு தென் திசையாக சென்று தண்டகாரண்யம் சேர்ந்து அங்கு திமித்வஜன் என்பவன் வாழ்ந்த வைஜெயந்தம் என்னும் பட்டணத்திற்கு சென்றனன். சம்பரன் என்னும் மறுபெயர் கொண்ட மகாசூரனாகிய அந்த திமித்வஜன் 100 வகையான மாயைகளில் மிக வல்லவனானதால் தேவர்களிடம் தோல்வியடையாமலே இந்திரனோடு போர் புரிந்தனன். அவனுக்கு துணையாக பல அரக்கர்களும் வந்து இரவில் தேவர்களுக்கு பல துன்பங்களை விளைவித்தனர். அப்போது இந்திரனுக்கு சார்பாக மிக கொடிய யுத்தம் நடத்தின உனது பர்த்தா மூர்ச்சை அடைந்து நிலை கலங்கி நிற்கையில், கைகேயி, நீ மிக நல்ல உபச்சாரங்களினால் மூர்ச்சை தெரிய செய்த மகோ உபகாரத்திற்காக மன்னவன் உன்னை 2 வரங்கள் பெறும்படி கூறினன். அவற்றை வேண்டும்போது பெற்றுக்கொள்வதாக நீ கூறி நின்றனை. இச்செய்தியை முன்பு நீ சொல்லியே நான் அறிவேன். இதை நீ மறந்து போனாலும் நான் உன்னிடத்து வைத்துள்ள அன்பு மிகுதியினால் மறவாது மனதிற் கொண்டிருக்கின்றேன். அந்த 2 வரங்களை இப்போது நீ வரிக்கத்தகம். ஒரு வரத்திற்கு பயனாக பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்றும் மற்றொரு வரத்திற்கு பயனாக ராமனை 14 வருஷம் வனவாசம் செய்ய செலுத்த வேண்டும் என்றும் விரும்புவாயாக. பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதை மாத்திரம் விரும்பினால் போதாதோ என்று நீ நினைக்கவும் கூடும். பரதன் முடிசூடினாலும் ராமன் நகரத்திலேயே வாழ்ந்து வந்தானாயின் குடிமக்களுடைய மனமெல்லாம் ராமனிடத்திலேயே பதிந்திருக்கும். பரதனுக்கு ஒரு மதிப்பும் ஏற்படாது. ராமன் 14 வருஷம் வனவாசம் செய்ய செல்வானாயின் பிரஜைகளுக்கு ராமனிடத்துள்ள அன்பு அடியோடு மாறி போய்விடும். ஆகவே ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதும் முக்கியமானதே. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ